கிறிஸ்தியஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று மார்ச் 17ஆம் தேதி கடவுள் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்துருக்கிறாரு. நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். பிரியமானவர்களை, எஸ்ஐயா புத்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்குறோம். பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, ஒரு வீட்டில் அந்த திண்ணையில் ஒரு அம்மாவும் சின்ன குழந்தையும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க. அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தூங்குறாங்க. ஆனால் அந்த திண்ணையில் படுக்கிறதுனால ரோட்டில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகுது, லாரி போகுது, கார் போகுது, ஜீப்பு போகுது, அப்போல்லாம் சவுண்டு வருது. ஆனால் அந்த அம்மா கொரட்டை விட்டு நல்லா தூங்குறாங்க. அந்த குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அம்மா பக்கத்தில் படுத்துருக்கனால அவங்களுக்கு பயம் இல்லை அந்த குழந்தைக்கும். அப்புறம் ஒரு காமன் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா திடீர்னு மழை வருது, இடி இடிக்குது, மின்னல் மின்னுது. ஆனால் அந்த அம்மா நல்லா கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டுருக்குறாங்க. அதே போல் அந்த குழந்தைக்கும் ஒன்றும் இல்லை, நல்லா தூங்குறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கொசு மட்டும் அந்த குழந்தைய கடிக்குது. கையில் கடித்த உடனே அந்த குழந்தை அப்படியே முண்டுது, அழுவுது, ஆரம்பிக்குது. உடனே அவங்க அம்மா எந்திரிச்சு கட்டி பிடிச்சி அந்த கையை அப்படியே தேய்ச்சி விட்றாங்க. பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைய கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவாங்க. ஆனால் அதை விட ஆண்டவர் பார்க்குறார். உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் விடுவதில்லை, மறப்பேனோ மறப்பேனோ. உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் விடுவதில்லை, மறப்பேனோ மறப்பேனோ. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தாங்கிடுவேனே உன்னை தேற்றிடுவேனே. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்கள் கூட நம்மளை மறந்துடலாம், நம்முடைய நண்பர்கள் மறந்துடலாம், நம்முடைய சகோதர சகோதரிகள் மறந்துடலாம், நம்முடைய உறவினர்கள் மறந்துடலாம். கடவுள் நம்மை மறக்க மாட்டார். ஆகவே இந்த நாளை குறித்து நம்ம ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, கடந்த காலத்தில் என் ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்திருக்கிறீர். அதற்காக அந்த நேரத்தில் என்னை செலுத்துகிற இந்த புதிய நாளில் நீர் என்னை வழி நடத்தும். நான் செல்கிற பொழுது, வருகிற பொழுது, போகிற பொழுது நீர் என்னோடு பயணிக்க வேண்டுமா இந்த நேரத்தில் மன்றாடுகிறேன். நீர் என்னை மறப்பதில்லை, என்னை கைவிடுவதில்லை. கரத்தை பிடித்து கொண்டு இந்த நாளிலே நான் நடக்க வேண்டும். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.